பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாலேன்னு சொல்லிட்டு மீன் தொட்டியும் அதில் உரத்துக்காக 4 மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணால் கையை உள்ளுக்குள்ளே விட்டு விளையாண்டுட்டு இருந்தா அதில் ஒரு மீன் செத்தே போச்சு. இப்போ 3 மீன் மட்டும்தான் இருக்குது. இது மீன் தொட்டி வரைக்கும் கொஞ்சம் பிளெயினாக இருக்க மாதிரி இருந்தது. லாஸ்ட் டைம் சந்தைக்கு போயிருக்கும்போது இதுக்குள்ளே கலர் கலராக கல் வைப்பாங்க இல்லையா, அதுவும் அங்கங்கே வைக்கிறதுக்கான செடிகளும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ மீன் தொட்டியை கழுவிட்டு அது எல்லாத்தையும் செட் பண்ண போகிறோம். வாரத்தில் ஒரு நாள் தான் மீன் தொட்டியை கழுவுறது. அப்பாவும் பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா எதை வாங்கிட்டு வந்தாலும் பராமரிக்கிற வேலை என் தலையில் கட்டிடுவாங்க. ஷேடோ வாங்கிட்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு டாக் அப்படின்னாலே பயம், பக்கத்தில் கூட போக மாட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இதை நம்ம தலையில் கட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் நான் வாங்கும்போது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், இதுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது, இதுக்கு ஃபுட்டு போகிறது உங்கள் வேலை தான், இதை கழுவுறதுக்கான வேலையும் உங்களோட தான் அப்படின்ட்டு. என்னதான் நம்ம அப்படி சொன்னாலும் அப்பப்போ ஃபுட்டு போகிறதுக்கு மறந்துடுவாங்க, கழுவுறதுக்கான டேட்டையும் மறந்துடுவாங்க. அது எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் நான் தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். ஃபைனலாக தொட்டியெல்லாம் கழுவிட்டு கல்லெல்லாம் உள்ளே போட்டு நல்லா அலங்கரிச்சாச்சு. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மீனையும் உள்ளே விட்டுட்டோம், அதுக்கான ஃபுட்டையும் போட்டாச்சு. எனக்கு என்னமோ இப்போ தொட்டி பார்க்கறதுக்கு கலங்களாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு வேளை இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.